இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் முந்தி நல்ல ஹை டிவிடெண்டுக்காக வாங்கக்கூடிய தருணம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனியை தவிர டிவிடெண்ட் ஈல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கும்போது growth தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த growth எப்போ வரும், எப்படி வரும், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதுக்கு சில மேக்ரோஸும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு அந்த மேக்ரோஸ் எங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றது, எப்படி அதை கனெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செக்டர் வந்து ரொம்ப மோசமா ஒரு 2-3 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அதுல என்னென்ன காரியங்கள் என்ன இருக்கு, இதெல்லாம் பார்த்து அந்த செக்டர் வந்து எப்போ ரிகவரி ஆகுமோ அந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி செக்டர்லாம் என்ன, அதே மாதிரி சிலதெல்லாம் ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு, அதை எப்போ எக்ஸிட் ஆகணும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டத்துல ஓடலாம், ஆனா அது வந்து லாங் டேர்ம்ல அது நல்லது கிடையாது. ஸோ எப்போ அது எக்ஸிட் ஆகணும், ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் வைஸ் எப்போ எக்ஸிட் ஆகணும், வேல்யூவேஷன் வைஸ் எப்படி என்ட்ரி ஆகணும், growth எப்போ வரும், எக்ஸ்பேன்ஷன் ஆச்சுன்னா அது எப்படி அந்த மாதிரி பங்குகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம நாணயமரியாதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளாஸ்ல நேரா உங்களை சந்திக்க நான் விரும்புறேன். அங்க சந்தித்து நேராக பேசுவோம்.